அண்டர் 19 உலகக்கோப்பை 2026 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இன்னைக்கு பல பரீட்சை செஞ்சாங்க. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பசங்க அடுத்த ஜெனரேஷன் இந்தியாவை கட்டி ஆள போற அடுத்த ஜெனரேஷன் இன்னைக்கு ஹராரேல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு கொடி வந்து நட்டிருக்காங்க. இன்னைக்கு 100 ரன் வித்தியாசத்துல ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம 6வது முறையா அண்டர் 19 உலகக்கோப்பை சும்மா தட்டி தூக்கி இருக்காங்க. இதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வைபவ் சூரியன்ஸோட அந்த 175 ரன் வெறும் 80 பால்ல அடிச்சு இங்கிலாந்தோட பவுலிங் யூனிட்ட சும்மா சுக்குநூறா சிதைச்சிருக்காப்ல அந்த மனுஷன். அதுக்கு பக்கபலமா ஆயுஷ் மாத்திரை 2 பேரும் வேற லெவலா இருந்தது. இன்னைக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்தியாவோட பவுலிங்கும் சூப்பரா இருந்தது. அதனால 6வது முறையா நம்ம பசங்க வருங்கால சிங்கங்கள் வந்து இந்த கோப்பையை தட்டி தூக்கி இருக்காங்க. பிளஸ் இந்த மேட்சை பத்தி டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அண்டர் 19 உலகக்கோப்பை ஃபைனல் இன்னைக்கு வந்து கோலாகலமா வந்து ஜிம்பாப்வேல ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நடந்தது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு அமர்க்களமா இருந்து, எஸ்பெஷலி நம்மளோட வைபவ் சூரியவன்சி இன்னைக்கு இங்கிலாந்தோட பவுலிங் யூனிட்ட கொஞ்சம் கூட விட்டு வைக்கலங்க. பிளஸ் வந்து ஒரு ஒரு சூறாவளி மாதிரி நாலா பக்கமும் சுழட்டி சுழட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பையன். இந்த 14 வயசுல இப்படி ஒரு அசுரத்தனமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து சச்ச ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து வெளிப்படுத்தினாரு. அதுவும் உலகக்கோப்பை ஃபைனல் மேட்சஸ்ல இந்த மாதிரி ஒரு டாமினேட் பண்ணுவாருன்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் இங்கிலாந்து பவுலர்கள் சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வைபவ் சூரியவன்சி இங்கிலாந்தோட பவுலிங் யூனிட்ட சும்மா சுக்குநூறா சிதைச்சாரு. பிளஸ் அவருக்கு பக்கபலமா ஆயுஷ் மாத்திரையும் பாத்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்ஃபுல்லா ஒரு ஆப்ஷன் பதிவு பண்ணாரு. கடைசியில ஒரு குண்டு அவரு பாத்தீங்கன்னா அவரு ஓரளவுக்கு டாமினேட் பண்ணாங்க. இவங்க 3 பேர்த்தோட அதிரடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு வலுவான ஸ்கோரை வந்து கொண்டு போய் நிற்பச்சு. 50 ஓவர்கள இந்தியா 411 ரன் அடிச்சாங்க. இதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வைபவ் சூரியன்ஸ் மட்டும் 175 ரன் அடிச்சிருந்தாரு. வெறும் 80 பாலுக்கு 15 பவுண்டரி 15 சிக்ஸ்ன்னு வேற மாதிரி இருந்தது. ஓகே, இந்த மாதிரி வலுவான ஸ்கோரை எப்படி எது அடிக்க போறாங்க இங்கிலாந்து அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 412 ஒரு இலக்கா செட் பண்ணாங்க. 412 ரன் அடிச்ச அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச இங்கிலாந்துக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே விக்கெட்டுகள் வந்து சரமாரி வந்து சரிந்த வண்ணமா தான் இருந்தது. இருந்தாலும் இங்கிலாந்தோட பேட்டிங் யூனிட் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கலன்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட விக்கெட் வந்து சரமாரியே இழக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கடைசியில ஒரு போராட்டம் இருந்தது இங்கிலாந்து கிட்ட. ஃபாக்னர் அவர்கிட்ட மட்டும் ஒரு போராட்டம் இருந்தது. அவரு மட்டும் கேம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனார். ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. 115 ரன் அடிச்சாரு. பிளஸ் இவரு இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு கேம் போற மாதிரி இருந்தாலும் அந்த வெற்றி இலக்குங்கிறது ரொம்ப பெரிய இலக்கா இருந்தது. 412 ரன் அடிக்கணும் அப்படி இலக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த வெற்றி இலக்குகிட்ட பக்கத்துல போக முடியாட்டியும் 40 ஓவருக்கு அவங்க வந்து 311 ரனுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க. இவர் மட்டும் தனி ஆளா போராடினாரு. 115 ரன் அடிச்சாரு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 100 ரன் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம 6வது முறையா வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 19 உலக கோப்பையை தட்டி தூக்குறாங்க. ஆயுஷ் மாத்திரை தலைமையிலான இந்த 6வது கோப்பையை வந்து சும்மா தட்டி தூக்கியிருக்காங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வைபவ் சூரியவன்சியோட அந்த பேட்டிங் தாங்க யாராலையும் மறக்க முடியாத ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் இதே வைபவ் சூரியவன்சியே நம்மளோட சீனியர் ஒரு சீனியர் இந்தியன் டீம்ல நம்ம வந்து கம்பல்சரி பார்க்க போறோம். பிளஸ் சீனியர் இந்தியன் டீமுக்குள்ள மட்டும் வந்துட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். இவரோட ஆட்டத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இந்த அண்டர் 19 உலகக்கோப்பையை வென்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைபவ் சூரியன்ஸோட பேட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.